தம்பி 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 என்ன பண்றீங்க? அண்ணா குடிக்க போறேண்ணா. நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் தண்ணி குடிக்க போகும்போது என் கையை பிடிச்சிங்க. இல்லம்மா, இந்த தண்ணி குடிக்க போனீங்க, தண்ணி கிளீனா இருக்குன்னு தெரியுமா? கிளீனா தானே இருந்துச்சு. ஏன்? இந்த தண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் வா. என்னடி இது? டெஸ்டா? என்ன டெஸ்ட்னா? வா சொல்றேன் வா. சரி ப்ரோ, செக் பண்ணி காட்டுறேன். நீங்க இது என்ன 2 கிளாஸ் தண்ணி, இது என்ன தெர்மோமீட்டரா? தெர்மாமீட்டர் இல்ல ப்ரோ, இது டிடிஎஸ் மீட்டர். டிடிஎஸ் மீட்டர்னா? டிடிஎஸ் மீட்டர்னா தண்ணியில இருக்க டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் எவ்வளவு இருக்குன்றத செக் பண்றதுக்கான மீட்டர் இதுதான். இந்த தண்ணி நம்ம குடிக்கலாமா வேணாமாங்கிறத அந்த டிடிஎஸ் டெஸ்ட் பண்றது மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க டேப்ல குடிக்க போனீங்கல்ல, அந்த வாட்டர் தான் இது. இது வந்து நம்ம ஆர்ஓல இருந்து பியூரிஃபிகேஷன் பண்ண வாட்டர். இப்போ நம்ம இதுல டிடிஎஸ் எவ்வளவு இருக்குன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல 1090 வருது டிடிஎஸ். ஆமா ப்ரோ. ஆனா இப்போ 1090ங்கிறது ஓவர் மினரல்ஸ். தண்ணியில இருக்க கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் அது எல்லாமே கலந்த மினரல்ஸ் தான் இதுல இருக்கு. அப்படி ஃபில்டர் பண்ணி வர சால்ட்டோட லெவல் பாத்தீங்கன்னா 100க்குள்ள பிலோ 100க்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம நீங்க இதுல பாத்தீங்கன்னா 80 கிட்ட வருது. ஆமா ப்ரோ, 80 தான் இருக்கு. ஆமா, இந்த வாட்டர் வந்து நம்ம சேஃப்டியா இருக்கும் குடிக்கிறதுக்கு. சேஃப் அண்ட் பியூர் வாட்டர்னு பார்த்தா இதுதான். ப்ரோ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம டிடிஎஸ் மீட்டரை வச்சு செக் பண்றது மூலமா மட்டும்தான் அது பியூரிஃபிகேஷன் வாட்டரா அல்லது நார்மல் வாட்டரான்றது நம்மளுக்கு தெரியும். உங்க வீட்டு தண்ணியோட டிடிஎஸ் செக் பண்ணிட்டீங்களா? அப்படி தெரியலன்னா இந்த டிடிஎஸ் மீட்டரை வாங்கி செக் பண்ணுங்க. இந்த டிடிஎஸ் மீட்டரோட பிரைஸ் தெரிஞ்சுக்க கீழே டிடிஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.